ஆண்டுடைய கிருபையினால் சில தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். முதலாம் கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். முதலாம் கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது 7வது 8வது வசனங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பண்டிகை என்று சொல்லும்போது மகிழ்ச்சி, சந்தோஷம், விடுதலை எல்லாமே உண்டு. ஆகவே நம்முடைய பண்டிகை என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பஸ்கா பண்டிகையாக இருக்கிறார். இந்த நாளினுடைய இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு எந்த அளவு இருக்கிறது, எவ்விதமாக நாம் பஸ்காவை ஆசரிக்கிறோம், பண்டிகையை ஆசரிக்கிறோம், இது எவ்விதமாக செயல்படணும் என்றெல்லாம் நாம் அறியும்போது ஆவியானவர் எங்கே உண்டு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த முதலாம் கொரிந்தியருடைய ஆதி நிலவரத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க, ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைங்க. அது மட்டுமல்ல, நிறைய வரங்கள் அந்த சபையில் நிறைந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தாங்க என்று சொல்லி முதலாம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தில் ஒருத்தர் வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது வசனத்தை இன்னொரு வாசிங்களா. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், இவ்வளவு விசேஷித்த தேவ சபையாக அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக அந்த நாட்களிலேயே அவங்க காத்திருந்தாங்க என்றால், அந்த சபை எவ்வளவு விசேஷித்த சபை, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டு. அது மட்டுமல்ல, 9வது வசனத்தை நீ வாசிப்பீல் என்றால், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதற்காக? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதுவும் இந்த கொரிந்து சபையானது அவ்வளவு விசேஷித்த சபையாக ஆரம்ப நாட்களில் இருந்தது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, சபைகளிலும் சரி, ஆதி நிலைமை காணப்படுகிறதா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதெல்லாம் நம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரே என்பதை அறிந்து பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் மேன்மையான எடுத்து கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். சரி, இந்த கொரிந்து சபை இவ்வளவு விசேஷித்த சபையாக இருந்திருந்தாலும் நாளடைவில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல காரியங்களை 3வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அவங்க ஆவிக்குரியலாக இல்லை,
மாம்சத்துக்குள்ளியாக மாறிவிட்டார்கள். படிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே கூட பேச கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். எவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. மாம்சத்துக்குரியவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி நான் பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதா பலன் இல்லாதவர்களாக உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். என்ன பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, பலன் இல்லாதவங்களாக போயிட்டாங்க, ஆவிக்குரிய நிலவரத்தை மறந்து மாம்சத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள், குழந்தைகளைப் போல் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி பவுல் அவர்களை குறித்து வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக 3வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர்களுக்குள்ளே காணப்படுகிற பொல்லாத சுபாவங்களை பாருங்கள். பொறாமை, வாக்குவாதம், பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இப்ப ஆவிக்குரிய மார்க்கமாக அல்ல, மனுஷ மார்க்கமாக நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்குள்ளிருந்த சுபாவங்கள் என்ன? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், வித்தியாசமான காரியங்கள். அவங்களை சேர்ந்தவங்க, இவங்களை சேர்ந்தவங்க, நான் பவுலை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன் என்று சொல்லி, அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லி வித்தியாசம் அங்கே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க சோர்ந்து பின்வாங்கி மாம்சத்துக்குரியலாக மாறிவிட்டார்கள். இன்னும் நம்ம போக போக பார்த்தா இந்த கொரிந்து சபையான மிக மிக மோசமான நிலைமை. இன்றைக்கு சியோன் பெந்தகோஸ் சபையோ அல்லது வேறு எந்த பெந்தகோஸ் சபையாக இருந்தாலும் ஆதி நிலைமையில் இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது வேதனையும் சஞ்சலமும் கண்ணீரும் கவலையுமாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன? ஆதி அன்பை இழந்து, ஆதியில் இருந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு, ஆதியில் இருந்த பல காரியங்களை விட்டுட்டு புதிய புதிய காரியங்களை சேர்த்து அதனால புரட்சியை உண்டாக்கும்படியாக யோசிக்கிறார்கள். அதெல்லாம் தேவன் விரும்பாத காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் இங்கே வாசித்தது போல ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் உங்களை பேச கூடாமல் மாம்சத்துக்குரியலாகவும் குழந்தைகள் என்று எண்ணி நான் பேச வேண்டியது ஆயிற்று என்று சொல்கிறார். இன்னும் அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப மோசம். அதைத்தான் 5ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீ வாசிப்பீர்கள் என்றால், அந்நியாளிகளுக்குள்ளே இல்லாத பாவம், அந்நியாளிகளுக்குள்ளே சொல்லக்கூடாத பாவம் அந்த கொரிந்து சபைக்குள்ளே வந்துவிட்டது என்பதை திட்டவட்டமாக அங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சபைக்குள்ளே இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் காணப்படுகிறது. ஆவியான உணர்த்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னும் மாம்சத்துக்குள்ளாக மாறி மனுஷ மார்க்கமாக நடந்து தங்கள் வாழ்க்கையிலே தவறி போய் ஆலயத்துக்கு வர முடியாமல், கர்த்தரை தேட முடியாமல் தூரமாக இருக்கிறாங்களே. உண்மைதான், கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அவங்க ஒரு அஞ்ஞானிகள் செய்யக்கூடிய காரியம் இல்லாத பல காரியங்களை செய்து அது நிமித்தமாக அவங்க தேவ கோபத்துக்கு ஆக்கினியாகி 4ஆம் வசனத்தை பாருங்க. பவுல் சொல்றாரு, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, அவனை எங்கே ஒப்பு கொடுக்கணுமா? சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்றால் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் நிச்சயமாக ஒருவேளை ரட்சிப்பு வரும், இல்லாவிட்டால் பட்சிப்பு உண்டாகும். இதெல்லாம் சபையின் சுத்திகரிப்புக்காக ஆவியானவர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆரம்பம் ரொம்ப நன்றாக இருந்தது இல்லையா? பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவங்க, கர்த்தருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருந்தவங்க, இவ்வளவு விசேஷித்த ஒரு அனுபவம், கிறிஸ்துவனுடையோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்க அந்த அழைப்பை மறந்து அவங்களுக்குள்ளே பேதங்கள், பொறாமை, வாக்குவாதம், ஆவிக்குரிய நிலைமை மறந்து போய் பின்வாங்கி போனது நிமித்தமாக இது எங்கே போய் முடிந்தது? எங்கே போகிறது?
பாவத்துக்குள்ளே போய் முடிகிறதை நாம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவனை சாத்தான் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், சபை சரியாக பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த காரியங்களை படிப்படியாக நாம் பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இவ்விதமாக படிச்சுட்டு 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது இதை தொடர்ந்து பவுல் பேசுகிறார். 7வது வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இப்படியெல்லாம் ஆகையால் இப்படி இருக்கிறபடியினால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி புதிதாக பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இன்னும் பழைய வாழ்க்கை, இன்னும் பழைய காரியங்கள், இன்னும் பழைய பாவ சுபாவங்களுக்கும் அடிமைப்பட்டு இருப்பார் என்றால் அதிலிருந்து அவர் என்ன செய்யப்படணும்? விடுவிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, படிங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறதுனால புளிப்புள்ள அந்த காரியங்கள் எல்லாம் அகற்றி போட வேண்டும். அது என்ன புளிப்பு என்பதை நாம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு, இந்த பழைய புளித்த மா என்று சொல்வது நற்குணம் அல்ல, நல்ல சுபாவங்கள் அல்ல, துர்குணம் பொல்லாப்பு எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. துர்குணம் பொல்லாப்பு இதெல்லாமே அந்த பழைய புளித்த மாவுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதை நீங்கள் நீக்கி போட்டுட்டு என்ன செய்யணுமா? துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஆமென். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பண்டிகையின் நாட்களில் துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட நம்ம என்ன செய்யணுமா? பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஆகவேதான் கூட்டங்கள், ஜபங்கள், உபவாசங்கள், தேவ சமூகத்தில் நாம் கூடி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள்லாம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. எதுக்காக என்றால் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட வேண்டும், பழையன கழித்து போட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போகிற எல்லாம் படிப்படியாய் நமக்குள்ளே புதிதாக வேண்டும், ஒரேடியா வருகிறது இல்லை. ஆகவேதான் முதல் பகுதியில் நாம் வாசித்தோம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படலை, இனி அவங்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால் தானே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிகளையும் நீக்கிவிட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை அல்லேலூயா சொல்லலையே எல்லாரும்? அல்லேலூயா. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிற அசூசிகளை நீக்கிவிட்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும். ஆமேன். அசூசி என்று சொல்கிற இந்த காரியமானது நம்மை அறியாமல் நம்ம ஒட்டி கொள்ளக்கூடிய தீய சில பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள். அல்லேலூயா. ஒரு முறை டேமில் சகோதரர்கள் சகோதரிகளாக சேர்ந்து ஒரு கேம்ப் வைத்திருந்தோம். அந்த கேம்பில் நாங்கள் சரியாக பாய்கள் மற்றதெல்லாம் கொண்டு போய் சிலெல்லாம் தரையில் உட்கார்ந்துருந்தாலும் சகோதரியெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கூட்டத்தினுடைய நிறைவேலை எழுந்து பார்த்தா எல்லாருடைய புடவையில் என்ன இருந்தது? பூண்டெல்லாம் ஒட்டிகிட்டே இருக்குது. அதை என்ன செய்தாங்க? உதறி. அதுபோல தான் நம்மை அறியாமல் நம்மைக்குள்ளே ஒட்டி கொள்ளுகிற எந்த பொல்லாத பாவ சுபாவங்களாக இருந்தாலும் அசுசியான காரியம் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? உதறி தள்ளிவிட்டு. அல்லேலூயா. ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டாகிற அசுசிகள் நீக்கிவிட்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணும்? பூர்ணப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டுமா? துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பண்டிகையின் மையமாய் இருக்கிறார். அதுதான் பஸ்கா. கிறிஸ்துவாகிய அவரே நமக்கு பஸ்காவாக இருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், பலியிடப்பட்டிருக்கிறார். அதையெல்லாம் நான் சிந்தித்து பார்த்து
நம்முடைய வாழ்க்கையில் அசுசியான காரியங்கள், பாவமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கண்டுபிடித்து அவைகளை நாம் விலக்கி போட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தூய ஒரு பரிசுத்த ஜீவன் துப்புரவு என்பது மிக முக்கியம். பிலிப்பியரில் நான் வாசிக்கும்போது கர்த்தருடைய வரிக்காக காத்துக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க துப்புரவானலாக இருக்க வேண்டும், இடரல் அற்றலாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டும். துப்புரவானலாக இருந்தாலும் போதாது, இடரல் அற்றவர்களாக இருக்கணும். அப்போ அது எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள். ஆமேன். யாரோ எப்படி போட்டு நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்கிறது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கவே கூடாது. வார்த்தையினாலோ செய்கையினாலோ எந்த ஒரு காரியத்தினாலோ நாம் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்க கூடாது. ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவாக இருந்தாலும் போதாது, நாம் இடரலற்றலாக இருக்க வேண்டும் என்று பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறாரே. அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் துப்புரவானலாக இருக்கிறோமா, அல்லது இன்னும் சொன்ன காரியமெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இடரல் அற்ற ஒரு ஜீவியை செய்கிறோமா என்பதெல்லாம் நாம் நிதானித்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பஸ்காவினுடைய காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் சில வசனங்களை பார்த்து கொண்டீர்கள் என்றால் மத்தேயு 26:2, மார்க்கு 14:1, லூக்கா 22:7 எல்லாமே பஸ்காவின் நாளாக, பஸ்கா பண்டிகை நாளாக இருக்கிறது. அதே போல் மத்தேயு 26:17 படிங்க. மத்தேயு 26:17 புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே. சரி. மார்க்கு 14:12 பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளில். லூக்கா 22:9 அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக. சரி. அதாவது பஸ்கா எங்கு ஆயத்தப்படுத்தணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு, அதை கைக்கொள்வதற்கு ஆசையாக இருந்தாராம். அதை படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22:13-14. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் நான் ஆசையா இருந்தேன்னு சொல்றாரு. ஆமேன். அல்லேலூயா. நான் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு மிகவும் ஆசையாய் இருந்தேன் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பஸ்காவை முக்கியப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்த பிற்பாடு யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது எருசலேமுக்கு அவர் செல்லுகிறார். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். ஆமென். அல்லேலூயா. அந்த யூதருடைய பஸ்கா பண்டிகை நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? எருசலேமுக்கு போனார். அவர் தெரியும் எருசலேமிலே தேவாலயம் எவ்விதமாக கரைப்பட்டிருக்கிறது, தீட்டுப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் அறிந்தது நிமித்தமாக அவருடைய முதலாவது அற்புதத்துக்கு பிற்பாடு பஸ்கா பண்டிகையினுடைய அந்த நாட்களில் எருசலேமுக்கு செல்லுகிறார். அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு முன்னாடி அந்த ஆலயத்தை என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார். 14, 15, 16 3 வசனங்கள். தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. சரி. இவ்விதமாக தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். பஸ்கா பண்டிகை என்றாலே ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். நாம் கர்த்தருடைய பந்தியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜபங்கள் எல்லாம். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் எருசலேமுக்கு சென்று அந்த தேவாலயத்தை என்ன செய்தார்? சுத்திகரித்தார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ நம்ம எத்தனையோ பாட்டு பாடணும். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார் என்றெல்லாம் பாடினோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதினால்தான் நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அந்த இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்பதெல்லாம்
வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அதே போல தான் பின்னாட்களில் அவருடைய ஊழியத்தின் நிறைவான காலத்திலையும் கூட தேவாலயத்தில் அவர் என்ன செய்தார்? சுத்திகரிப்பை உண்டு பண்ணியதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பஸ்காவை ஆசிரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை, அவருடைய இரத்தம், பரிசுத்த ஆவியானவர், ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த பண்டிகை யூதருடைய பண்டிகை என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. சரி, 11ஆம் அதிகாரம் 55 யோவான் 11:55. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். எங்கிருந்து? எல்லா நாடுகளிலிருந்தும் அங்கே எங்கே வந்தாங்க? எருசலேமுக்கு வந்தாங்க. எதுக்காக? பஸ்கா பண்டிகை சமயமாக இருக்கிறதே என்று சொல்லி அவங்க தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக எருசலேமுக்கு சென்றார்கள். ஆரம்பம் 6 மணிக்கெல்லாம் மழை லேசாக தூர ஆரம்பித்த உடனே சிலரெல்லாம் பயந்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் இங்கே உட்காந்து 6 மணிக்கே உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் அற்புதமான ஒரு செயலை செய்தார். நல்ல மழை இல்லாட்டாலும் கூட ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்தை வர உதவி செய்தார். எதுக்காக வந்திருக்கிறோம்? நாட்டில் உள்ள எல்லாரும் கூடி எதுக்காக வந்தாங்க? பஸ்காவை பண்டிகை ஆசரிப்பதற்கு மட்டும் இல்லை, சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. அப்படித்தானே இருக்கு, படிங்க. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனாங்க. அல்லேலூயா. ஆகவேதான் துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற எல்லா தீமையான காரியங்களை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வெறுத்துவிட்டு நாம் துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? பஸ்காவை ஆசரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்களாகும்படி அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்வது 3 வகையில். இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தம் நம்முடைய ஆத்மாவிலே செயல்படக்கூடியது, வார்த்தையினாலே நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது, ஆவியினாலே நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படுகிறது என்றெல்லாம் ஆவி ஆத்மா சரீரத்தினாலே நாம் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவேதான் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12ஆவது அதிகாரம் 1-2 வசனம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதே போலதான் இதுவே இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டோம் என்று சொல்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என்ன வாசிக்கும் போது இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் பரிசுத்த ஆவியானவர் தான். இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் அவங்க என்ன செய்யறதில்லை? கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதுபோல தான் இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்ய கடமைப்பட்டிருப்போம் என்றால் நம்மை முழுவதுமாக டோட்டலாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தான் இது நமக்கு சாத்தியமாகும். 2ஆம் வசனம் சொல்கிறது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிக்கொண்டே இருங்க, ஒரு நாளில் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த பஸ்கா ஆசரிப்பு என்று சொல்வது ஒரு விசேஷித்த நாள். ஆகவே தான் நான் வேத வசனத்தில் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டின் பகுதியில் பஸ்காவின் அந்த நாளிலே, பஸ்கா பண்டிகை நாளிலே ஒருவனை விடுதலை பண்ண வேண்டும் என்பது ராஜரீக பிரமாணம். அப்படி தானே? ராஜரீக பிரமாணம். பஸ்காவின் நாள் விடுதலையின் நாள்.
யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, பஸ்கா பண்டிகையிலே நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனது உண்டா என்றார். 19-14 கூட அந்த பஸ்கா பண்டிகை நாளில் விடுதலை நாள் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே யாரெல்லாம் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறோமோ அல்லது அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோமோ, அதுக்கென்று நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அவங்களுக்கு எல்லாமே என்ன கிடைக்கிறது? விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய அனுபவிக்க நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் இந்த பஸ்காவின் நாளில் ஒருவனை விடுதலை பண்ண வேண்டும் என்று ஒரு பிரமாணம் இருக்கிறது. நம்மை விடுதலையாக்குற கர்த்தர். பாவத்தினாலோ இன்னும் வியாதியினாலோ எல்லா பிரச்சனையினாலும் எந்த ஒரு கட்டுக்குள்ளே அகப்பட்டு நாம் சோர்ந்து பலவீனப்பட்டு இருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை நாயகன் வெற்றியை தருவார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே இந்த பஸ்காவை நாம் ஆசரிக்கும் போது நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகும். இதிலே தடையே இல்லை. கலாத்தியர் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா. திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே செல்லாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமை விடுதலையிலே நிலைத்திருங்க, பின்வாங்கி போகாதுன்னு சொல்லி கலாத்தியர் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பஸ்காவின் நாளானது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் ரோமர் 13ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களை விட இப்பொழுது அந்த ரட்சிப்பு மிகவும் அதிக சமயமாக இருக்கிறது. 11ஆம் வசனம் முதல், நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டது மட்டுமல்ல, களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல், இப்படி நடவாமல் பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பாருங்கள், துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே பஸ்காவின் மூலமாக நமக்கு விடுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த விடுதலையை நாம் இழந்து விடாதபடி, திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளே செல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அடிப்படையில் இஸ்ரவேலருடைய விடுதலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக, அதாவது ஆளொட்டிகள் நிமித்தமாக பாடுகளை கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கும் போது எபிரேய தேவனை நோக்கி அவங்க முறையிட்டு மோசே, ஆரோன், மீரியாம் இவர்கள் மூலமாக அவர்கள் அங்கே விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். யாத்ராம் புஸ்தகம் 11-12ஆம் அதிகாரத்திலெல்லாம் இந்த விவரங்களை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிற அந்த விவரத்தை யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுதும் வாசித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அவங்க விடுதலை பெற்றாங்க. எத்தனையோ அற்புத அடையாளங்கள் இருந்தாலும் கூட அவைகள் மூலமாக, அவைகளும் கூட மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக செய்யப்பட்டிருந்தாலும், என்றைக்கு தேவன் இறங்கி செயல்பட்டாரோ இல்லையா, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டு ரத்தத்தினால அங்கே அவங்களுக்கு ஒரு விடுதலை தந்தாரோ, அந்த பஸ்கா பண்டிகையினுடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நம்ம கவனிக்கலாம், இந்த பஸ்கா எப்பொழுது ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும், என்னாகமம் 28ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்திலும் படிக்கும்போது,
முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். சரி, இந்த பஸ்கா எப்பொழுது ஆசரிக்கப்படுகிறது? 2 வசனம் அப்படி தான் இருக்கு. லேவியராகம் 23:5, என்னாகமும் 28:16 ரெண்டுமே முதலாவது மாதம் 14ஆம் தேதியிலே இது கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அவங்க புறப்படுறாங்க. 14ஆம் தேதி அந்தி வேளையிலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. என்னாகமும் 33:3. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். முதலாவது மாதம் 15ஆம் தேதியிலே அவங்க ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க. சரி, அதாவது அந்த பஸ்காவுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்தாங்க? 15ஆம் தேதி 15ஆம் நாளில் அவங்க புறப்பட்டு போனாங்க. இந்த என்னாகமும் 33வது அதிகாரம் நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற அந்த பிரயாணம் முழுவதுமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய், அந்த ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். இப்படி ஒவ்வொன்றாக சுக்கோத்திலே பாளையம் இறங்கினாங்க. அப்புறம் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் 50ஆவது வசனத்துக்கு வாங்க. எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே, யோர்தானை கடந்து எரிகோவின் அந்த சமனான வெளியிலே கர்த்தர் மோசேயை நோக்கி. சரி, அதாவது அவங்க இப்போ யோர்தானை கடந்து எரிகோவின் சமனான வெளியிலே அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க பிரயாணம் தொடங்கி அது வரைக்கும், அதாவது அந்த நாட்களில் இதுக்கு இடையில் ஆரோனுடைய மரணம் வாசிப்போமா? 33, 38, 39. ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே மரணம் அடைந்தான். 40வது வருஷம் 5ஆவது மாதம் முதல் தேதியிலே ஆரோன் மரித்து விட்டான். அந்த பிரயாணத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே இஸ்ரவேல் ஜனனுடைய பிரயாணத்துக்கு முன்பாக பஸ்கா அடிக்கப்பட்டு மறுநாளிலே புறப்பட்டு போகிறாங்க. அப்படி என்றால் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணங்களில் கூட பஸ்காவுக்கு பிற்பாடு தான் உண்மையான ஆவிக்குரிய பிரயாணம், உண்மையான வனாந்தர பிரயாணம். அது மிக முக்கியம். அப்படி இல்லை என்றால் நமக்கு விடுதலையே இல்லை. யார் இந்த பஸ்காவை, எப்படிப்பட்டவங்க இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியர் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால், பாருங்க, சுத்தம் பண்ணி கொண்டதினால எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே 22ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் ஆக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை. அல்லேலூயா. பாருங்க, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவங்க, அதாவது ராஜாக்களின் நாட்களில் திரும்பவும் அவங்க பாபிலோனில் 70 வருஷம் சிறையிருப்புக்கு சென்றிருந்தாங்க. அதில் எஸ்ராவின் தலைமையில் தான் முதலாவது ஒரு கூட்டம் சிறையிருப்பிலிருந்து வர்றாங்க. அப்படி சிறையிருப்பிலிருந்து வருகிற அவங்க என்ன செய்யணுமா? பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே வந்தவர் மட்டுமல்ல, லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாருமே, ஊழியர்கள், உடன் ஊழியர்கள் எல்லாருமே அங்கே என்ன செய்யப்படுறாங்க? பஸ்காவை ஆசரித்து சுத்திகரிப்பை உண்டாக்குறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆம், சிறையிருப்பு என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சிறையிருப்புகள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய, அடக்கி வைக்கக்கூடிய, பல கிரியை செய்ய முடியாத சில சிறையிருப்புகள் நமக்கு இருக்கலாம். அது வியாதியோ அல்லது பிரச்சனையோ, அது சோதனையோ, அது வேதனையோ, வேறு எக்ஸெட்ரா எதாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து நாம் வெளிவந்தால்தான் என்ன செய்ய முடியும்? பஸ்காவை ஆசரிக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம இதிலாவது கட்டப்பட்டிருக்கிறோமா? பாவத்தினாலோ பல வேறு ஏதாவது விஷயத்தில் நம்ம சிறையிருப்புகள் இருக்கிறோம் என்றால் அதிலிருந்து நாம் விடுதலை அடைந்தால் மட்டும்தான் நாம் அந்த ஆசரிப்பை செய்ய முடியும். அதில் தான் உண்மையான பரிசுத்தம் விளங்கும். ஆகவே தான் இந்த எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், இந்த எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும், இஸ்ரவேலிலே கர்த்தருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கிறதுக்காக எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. பார், இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இதான் எங்களுடைய வேத பாடத்துடைய மையமாக இந்த நாட்களே காணப்படுகிறது. யாத்ரா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக சொல்லுவதற்கு முன்பாக 24ஆம் அதிகாரத்தில் மோசேயின் மூலமாக பல காரியங்களை அங்கே செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அவங்க இருதயத்தை பக்குவப்படுத்த நிமித்தமாகத்தான் பின்னாட்களில் அவங்க ஆசீர்வாத கூடாரமாக மாற முடிந்தது, கட்டுவதற்கு உதவியாகவும் முடிந்தது. ஆகவே இந்த பஸ்காவை சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் ஆசரித்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டாங்க. அடுத்து இந்த பஸ்காவை குறித்த காலத்திலும் ஆசரிக்க வேண்டுமாம். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்துல ஆசரிக்க வேண்டும். என்னாகும் 9:2, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். 4ஆம் வசனம் கவனிச்சு கொள்ளுங்க. பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். 5ஆம் வசனம், அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். இதுல குறிப்பு என்ன? குறித்த காலத்தில் பஸ்காவை என்ன செய்யணும்? ஆசரிக்க வேண்டும். 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாராகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும், பிரயாணமாய் தூரம் கவனிங்க, பிரேதத்தினால் தீட்டுப்பட்டிருந்தாலும், பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். முடிதா? பிரயாணமாக போயிருந்தா கூட கர்த்தருடைய பஸ்காவை என்ன செய்யணுமா? ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆவது வசனம், ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமைப்படியும் ஆசரிக்க கடவன். அல்லேலூயா. அதாவது முறைமைப்படி அதை என்ன செய்யணும்? ஆசரிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, புதிதான ஒரு ஜீவியம் செய்கிறவங்க, இருதயத்தில் குற்றம் சாட்டப்பட முடியாத நிலைமையில கர்த்தருக்குள்ள நல்ல மனசாட்சியாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? பஸ்காவை ஆசரிக்கலாம். குறிக்கப்பட்ட காலத்தில் இல்லையா? குறிக்கப்பட்ட காலத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலும் தான் என்ன செய்யணுமா? பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். உபாகமம் 16 1-2. ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகி ஆடு மாடுகளை பலியிடுவார். சரி, அதாவது கருத்து என்னன்னா, கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். 5ஆம் வசனம் முதல் இன்னொருத்தர் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். கவனிங்களே. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து. சரி, அதாவது என்ன காரியம் என்றால், குறித்த காலத்திலே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில், தன் வீட்டு வாசலில் கூட என்ன செய்யக்கூடாதா? அடிக்க கூடாது. பாருங்க, அந்த நாட்களில், கொரோனா நாட்களில் கம்யூனை கொரியரில் அனுப்புனாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் வேடிக்கையான காரியம் தானே. அது எவ்வளோ தவறான காரியம், அதை புரிந்து கொள்றதில்லை. சிலர் யூடியூப்லேயே கம்யூனி கொடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான ஒரு காரியம். குறித்த காலத்திலே பஸ்காவை ஆசரிக்கணும். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்பது பிரமாணமாக இருக்கிறது. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவிக்குரியலாக இருந்து ஏதாவது இண்டிபெண்டன்ட் சர்ச்சோ அல்லது ஸ்தாபனங்கள் மூலமாக உண்டாகிற சில கேம்புகள்லாம் போனால்
அந்த கேம்பில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கடைசியில் எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ தவறு, அது எவ்வளோ தவறு. மிங்கிள் பீப்புளாக வந்தாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில இடத்துல அப்படி போய் நான் கூட தப்பி வந்துட்டேன். பிரியமானவர்களே, அது மிக தவறான காரியம். பரதேசியாக இருந்தால் அது கேட்டபடி அவர் சரிப்பட்டு தான் அதில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே எங்கே போனாலும் கேம்பில் போய் யார் இடத்துல போய் தலையை கொடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கம்யூனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தில் வந்து கம்யூனை எடுக்கும்போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் பிரமாணம். கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள். அடுத்து இன்னொரு காரியம், இந்த பஸ்காவை ஆசரிக்கிற நோக்கம் என்னென்னா, எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்படுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. கில்கால் என்னப்படுகிற அந்த இடத்துல எகிப்தின் நிந்தை என்ன செய்யப்படுகிறது, புரட்டி போடப்படுகிறது. அதுக்கு முன்னே நீங்கள் சில வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட அநேகர் வனாந்திரத்தில் மாண்டு போனாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் மறுபடியும் என்ன செய்தாங்க, அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க என்கிற விபரமெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்க யோர்தானை கடந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, முதல்ல ஒரு விருத்த சேதனம் என்று சொல்வது ஆவிக்குரிய படியாக நாம் பிலிப்பியில் வாசிக்கிறோம். ஆவியினால் செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி இருக்கும் என்றால், புதிய ஏற்பாட்டில் நாம் கிறிஸ்துவோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கர்த்தருக்குள் காணப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது, நிந்தை, எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எசேக்கியா ராஜாவுடைய சீர்திருத்தங்களை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா, ஒரு மிக சிறப்பாய் அவர் ஆட்சி செய்து பஸ்காவை ஆசரித்திருக்கிறார். 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். முதலாவது, அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். எப்ராயிம் மனாசே அதுல பாதி கோத்திரம் எல்லாம் எங்க இருந்தாங்க, யோர்தானுக்கு அந்த பக்கமே. எல்லாரையும் கூட்டி அங்க ஒரு விசேஷித்த ஒரு ஆசரிப்பை பஸ்காவை ஆசரிக்கிறது நாம் பார்க்கலாம். ஆமென். 15ஆம் வசனம். அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். சரி, அடிச்சாங்க. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தார்கள். சிலர் சுத்தாங்கம், அதாவது இன்னும் சிலர் என்ன செய்யல, சுத்தாங்கம் அடையாதிருந்தார்கள், பரிசுத்தம் அடையல. சுத்தாங்கம் அடையாமல் இருக்கும்போது எசேக்கியா அவர்களுக்காக என்ன செய்தான், விண்ணப்பம் பண்ணினான். படிங்க. சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். ராபோஜனம் கர்த்தருடைய பந்தி நடக்கிற நாளில் பார்த்தா ஏறக்குறைய 300 பேருக்கு மேலே அப்படியே குஞ்சு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சுத்திகரிப்பு கூட எத்தனை பேர் வராங்க, 10ல் 1 பகுதி தான் வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்குறோம், அவங்க சுத்தாங்கம் அடையலை அல்லது அவங்க இருக்கிற இடத்துல ஜெபிப்பாங்களோ அவங்க பொறுப்பு. ஆனால் எசேக்கியா என்ன செய்தாரு, அவங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா? 20ஆம் வசனம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அல்லேலூயா. அதான் தேவன் கர்த்தருடைய ஊழியர்களை திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர்களும் கர்த்தருடைய பந்தி என்ன செய்யணும், அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம். எசேக்கியா ஒரு விசேஷித்த இந்த ஆசரிப்பை செய்ததாக அந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். எசேக்கியேல் 43:25. 7 நாள் வரைக்கும் தினம் பாவ நிவாரணத்துக்காக. சரி, அப்போ இந்த பண்டிகை 7 நாள் அளவு அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியாக அதை ஆசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம்
21 முதல் 23 வசனங்களை வாசிக்கும்போது, பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி, கவனிங்க, இஸ்ரவேலர்களை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி, நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி, இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ஆமென். புரியுதா? ஜட்ஜஸ் பீரியட்லிருந்து யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா இந்த நாட்களில் ஆசரித்த அந்த ஆசரிப்பை விட இப்போ அதிகமாக விசேஷித்தமாக ஆசரித்தாங்க. அந்த காலங்களில் இல்லாத ஒரு விசேஷம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய கடைசியாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் கவனிச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 12:11 எப்படி அந்த பஸ்காவை புசிக்க வேண்டும், அதை புசிக்க வேண்டிய விதமாவது, பஸ்காவை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, அறையிலே கச்சை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு, உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே மனதின் அறையை, அதாவது அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு என்று சொல்வது நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். ஆமேன். நம்ம ஜெபத்தில் தேவனோடு கூட போராடுகிற, தேவனோடு கூட உறவாடுகிற அந்த சிந்தையில் உங்கள் மனதின் அறை கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்கு எரிகிறதாயும் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது போல நம்முடைய மனது எப்போதும் கட்டப்படணும். நம்முடைய மனது எப்போதும் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன் பவுல் சொல்றார். இப்படித்தான் சத்துரு பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய மனது அறையினால் நினைச்சப்படணும், கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு மன ஒற்றுமை ஐக்கியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக கால்களில் கால்களிலே பாதரட்சையை தொடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது எபேசியர் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை எதுக்காக? பஸ்காவை புசிக்கிறதுக்கு என்று சொல்றதை விட நல்ல ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளே போராட்டம். 10ஆம் வசனம் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நமக்கு போராட்டம் உண்டு. ஆவிக்குரிய மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதியோடு கூட வானமண்டல பொல்லாத சேனையோடு யுத்தம் உண்டு. ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆயத்தம், ரெடியா காத்திருந்து சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது இன்னொரு பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எப்போது நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது, கையில் என்ன செய்யணுமா? தடி பிடித்து கொண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அவங்களுடைய படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஒரு தடி வச்சுக்கொண்டே நடக்கிறாங்க. மோசே மட்டுமல்ல, எல்லாருமே இந்த தடியை பிடித்து கொண்டு என்று சொல்கிற காரியமானது, இந்த தடி எதை குறிக்கிறது என்றால் வாக்கு தத்தம். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடலை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே சாதாரணமாக இந்த பஸ்காவை ஆசரிக்கக்கூடாது. அறை கட்டப்பட்டலாய் இருக்க வேண்டும். அப்புறம் பாதரட்சையை கால்களை தொடுத்து கொண்டுலாம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தடியை கையில் பிடித்து கொண்டு, வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் எதையும் கேட்கும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செயல்படுவார். அது மட்டுமல்ல, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அதை நமக்கு கண்டிப்பாக அவர் நமக்கு தருவார் என்பதுதான் நமக்கு கிடைத்த அருமையான வாக்கு தத்துவம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீவிரமாய் புசிக்க வேண்டும். அசதியா இல்லை, அஜாக்கிரதையா இல்லை, தீவிரமாய் என்று சொல்வது சத்துரு எவ்வளவு வேகமாக இந்த உலகத்தில் இருக்கிறான்.
அதை பார்க்கணும் அதிக தீவிரமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் காரியம். ஆகவே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதெல்லாம் தான் அந்த பஸ்காவை புசிக்கிறதனுடைய விதம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்து நாம் அதில் பார்க்கலாம், யார் புசிக்க கூடாது. வாசிப்போம் 27ஆம் வசனம், 12:27. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். சரி, 43:43. மேலும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அதை புசிக்க, அந்நியன் புசிக்க கூடாது. அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவன் அதை புசிக்கிறதுக்கு தகுதியுள்ளவன். 48ஆம் வசனத்தின் வாசிங்க. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால், ஆமென், அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். இதெல்லாம் முறைமை. இது அங்க உள்ள ஒரு முறைமையா இருக்கிறது. அந்த ஒழுங்குக்குள்ளும் பிரமாணத்துக்குள்ளும் கட்டுப்பட்டு ஒழுங்குக்குள்ளே வந்தவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய பந்தியை அல்லது இந்த பஸ்காவை புசிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க என்பதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு என்ன செய்யணும்? பண்டிகை ஆசரிக்க வேண்டும். கடைசியா லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அதை ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இதைத்தான் நாம திருவிருந்து கர்த்தருடைய பந்தி நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்தி அவருடைய மரணத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் நாம் பங்காளிகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. இதனால் நமக்கு என்ன லாபம், என்ன ஆசீர்வாதம் என்றால், யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து. யோவான் 6:54. என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இன்னும் சொன்னா, கடைசி நாளிலே நான் அவன் உயிரோட எழுப்பேன் என்கிற உயிர்த்தெழுதினுடைய நம்பிக்கையோடு இந்த பஸ்காவை ஆசரிக்க கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, பொல்லாப்பு துர்குணம் என்கிற காரியத்திலிருந்து புளிப்புள்ள மாவிலிருந்து நாம் விலகி துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை நாம் ஆசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலிபீடத்தில் என்னை பரனே படுக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். பலிபீடத்தில் என்னை பரனே படுக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கொருந்து சபையானது ஆரம்ப நாட்களில் எவ்வளவு
ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்திருந்தது. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டதாகவும் கிறிஸ்து இயேசுவோடு கூட அந்த ஐக்கியத்தில் உண்மையாக நெருக்கமான அன்பில் வளர்ந்து, அது மட்டுமல்ல உம்முடைய வருகைக்காய் காத்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் நாளடைவில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நிமித்தமாக அவங்க பின்வாங்கி போய், அதாவது மாமிசத்துக்குரியலாக மனுஷ மார்க்கமாக நடந்தாங்க. அதை பார்க்கல மிக கேடு நிறைந்த 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பொல்லாத பாவங்களுக்கு உட்பட்டாங்க என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் புளிப்புள்ள அப்பத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் குறித்து அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நாங்கள் வாசித்தோம். ஆம் கர்த்தாவே, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட நாங்கள் இந்த நாட்களில் உம்முடைய பஸ்காவை பந்தியை ஆசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை பங்கு பெற முடியாமல் இருக்கிற யாவரையும் நீதாமே சுத்தாங்கம் பண்ணி சரிப்படுத்தி தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வருகிற காலங்களிலே கர்த்தருக்கென்று பயன்பட உதவி செய்யும். எல்லா துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையிலும் நம்ம